அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சுகங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். 2017 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் தேதி விஷாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது, ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது. இந்த முக்கியமான மாற்றங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் மிகவும் எதிர்பாராத திருப்பு முனைகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையின்படி எதிர்பாராத இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு போகக்கூடிய டைம், அந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் வீட்லேயும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய தினசரி பலன்கள் வீடியோ வந்துட்டுருக்கு. தினசரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது, ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்குரிய வீடியோக்கள் வந்துட்டுருக்கனால நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா தினசரி உங்களோட அந்த பலன்கள் பார்த்துக்கலாம். சிம்மம், கடந்த 1.5 வருஷமாக ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள், வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். இந்த வருஷப்பிறப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா எப்போனாலும் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில், மன உளைச்சலில் இருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருந்த ராகு தடைகளை ஏற்படுத்தி உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆக்கி, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தினரோட சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு நேர்முகமாக தாக்குதல் இல்லைனாலும் மறைமுக பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துறது, அப்புறம் மருத்துவ செலவு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது எல்லாமே மாறி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலமாக அமையும். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இந்த மாதத்தை, இந்த வருட பிறப்பை ஆரம்பிக்கக்கூடியது. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடக்கூடியதும், இதுவரைக்கும் அரசு வேலையில் இருந்தவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருந்த அமைப்பு மாறும். நிம்மதி ஏற்படும். உரிய மரியாதை புகழ் சேரும். பொது நலத்தொண்டில் இருந்தவர்களுக்கு இதனால் வரைக்கும் எதிரியாக இருந்தவங்க கூட அவங்க கூட சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். பதவி உயர்வு கொடுத்து கௌரவம், பணம், அந்தஸ்து, வருமானம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். மே மாதம் புதுசாக வேலை பார்க்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு போகிறவங்களுக்கும் புதிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதுவரைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்போ இனிமேல் கிடைக்கும். புதிய வாகனம் வாகனம் வாங்குறது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய மாதமாக அமையும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சுப விரய செலவுகளை செய்ய வைக்கும். அதாவது சிலர் மொபைல் ஃபோன் புதுசு வாங்குறது, இல்லைன்னா வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இல்லை சுப நிகழ்ச்சிகள் மூலமாக பணம் சுப விரயமாகும். உஷ்ண பாதிப்புகள் உடம்பில் ஏற்படுறது, சிலருக்கு கண்ணில் மருத்துவ சிகிச்சை செய்ய நேரக்கூடிய அமைப்பு மட்டும் இந்த மாதத்தில் உண்டு. ஜூன் மாதம் சுக்கிரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதாவது சொத்துக்கள் வாங்க முயற்சி பண்ணுறது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மனைவி வழியில் இது வரைக்கும் மருத்துவ செலவு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது குறையும். உங்களுடைய வங்கிகளில் பணம் டெபாசிட் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் கல்யாண சூழ்நிலை, கல்யாணம் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தகுந்த வரன் அமையக்கூடிய அமைப்பு உண்டு.
செய்கிற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். சிலர் புதிய தொழில் பார்ட்னரோடு சேர்ந்து நல்ல தொழிலை முன்னேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் மனைவியின் பெயரில் தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக அமையும். உங்களுடைய சொந்தத்தில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சகோதரிகள் அல்லது சகோதரர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் கம்மியாகி குடும்பத்தின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும். ஜூலை செவ்வாய் நீசமாகிறது பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை உங்கள் மனசில் உண்டு பண்ணும். திடீர்னாப்பில் உங்களுடைய சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படலாம், இல்லை சகோதரர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறது, அதன் மூலமாக உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுறது, இல்லை அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காம போகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மனக்கவலை ஏற்படும். உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து அதுவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலமாக கூட அமையும். ஏன்னா அப்பாவுக்கு முட்டு வலி ஏற்படுறது, இல்லை நரம்பு சம்பந்த பாதிப்பு ஏற்படும், இல்லைன்னா அம்மா வழியில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது உரிய மருத்துவ சிகிச்சை பலன் தரும், ஆனால் கையிருப்பு பணம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வேலையை விட்டலாமான்னு நினைப்பீங்க, பட் வேலையை விட வேண்டிய காலம் இந்த மாதம் அல்ல. பட் இருப்பினும் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய நிம்மதியை குறையக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். ஆகஸ்ட்டு அப்பாடா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் இருந்த ராகு பயிற்சி ஆகி கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடும். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடும் காலமாக இந்த மாதம் அமையும். இதுவரைக்கும் பல சோதனைகள், பிரச்சனைகள் அதெல்லாம் சந்தித்து வந்த உங்களுக்கு பெரிய விடிவு காலம் ஏற்படக்கூடிய பயிற்சி தான் இந்த ராகு கேது பயிற்சி. அது மாதிரி 7ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த கேது, அதாவது உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சொந்த பந்தத்தில் பிரச்சனை, இப்படி இருந்தது எல்லாமே மாறி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய கேது நல்ல நிலைமையை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைக்கும். எதிரிகளோட தொல்லை, கடன் தொல்லை, பண நெருக்கடி, இப்படி இருந்த அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் குறையும். ராசியில் இருந்த ராகு பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய எதிரிகளுடைய, அதாவது எப்படி சொல்கிறது, செய்வினை பாதிப்பு, தம் குடும்பத்துக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களோ, இல்லை சொந்த பந்தங்கள் நமக்கு ஆகாதவங்க எதுவும் பூஜை பண்ணி அப்படி எதுவும் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மனதளவில் தைரியம் ஏற்படக்கூடிய மாதம். உங்கள் ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுவது மன தைரியத்தை அதிகப்படுத்தும், தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். உங்கள் பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு தொந்தரவு பண்ணவங்கெல்லாம் மாறி போயிடுவாங்க. எதிரிகள் தொலையக்கூடிய, அதாவது எதிரிகள் அழியக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதம் இந்த மாதம். செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சால் அது கண்டிப்பாக கிடைக்கும். அது சம்மந்தமாக எழுதக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடியது உண்டு. அரசு துறை சார்ந்த வேலையில் நீங்கள் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, நிச்சயம் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த சம்பளம் இல்லை எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணி புதிய வேலைகள் கிடைக்கும். உங்களுடைய மனதைரியம் கூடுவதும், குடும்பத்தினுடன் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதும், உறவினர்களுடன் நட்பு மகிழ்வதுமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். அக்டோபர் சுப விரயங்கள் இந்த மாதத்தில் அதிகமாகும். அதாவது உங்கள் வீட்டில் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு திருமண செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இல்லைன்னா மனைவி மகளுக்கு தங்க நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தினருக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக அமையும். இதுவரைக்கும் ராகுவால் ஏற்பட்டிருந்த, அதாவது திருமணம் போன்ற விசேஷங்கள் தடைபட்டிருந்தது, அது இப்போ சரியாகி நிச்சயமாக உங்கள் வீட்டில் சுப விசேஷ நிகழ்ச்சிகள் நடக்கும். காலி நிலம் அல்லது சொத்துக்களை விற்று பணம் புரட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அது மாதிரி காது வலி, சரும வியாதி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தம்னா வெடி போடும்போதெல்லாம் ஏதாவது
ஃபயர் நெருப்பு பட்டு தோலில் வந்து புண் ஏற்படுறது, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கவனமாக வெளிப்பட சொல்லுங்கள். அதான் வந்து இந்த மாதத்தில் அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால, அதாவது ஸ்கின் தோலில் புண் ஏற்படுறது, கொப்பளம் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்கனால கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. நவம்பர் இந்த மாதத்தில் வந்து சூரியன் நீசமாகிறாரு. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மன தைரியம் குறைந்து காணப்பட்ட நீங்கள், அதாவது நீச நிலை மாறி அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். செயல்களில் வந்து ரொம்ப விரைவாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும். இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இல்லை சகோதரர்கள் இவங்க மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையினால வீடு கட்ட ஆரம்பித்தது வந்து கட்ட முடியாமல் போனது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாதத்தில் வந்து வாகன முயற்சி வேணாம், நல்லதல்ல. புதிய வாகனம் வாங்கினாலும் அது வந்து ஏதாவது வகையில் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய மாதிரி அமையும். கல்வியில் தடை ஏற்படுத்துறது, இல்லைன்னா கல்வியை தொடர முயறாமல் போகிறது, இந்த மாதிரி சில தடைகள் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் வந்து பொறுமையும் அதிகம் தேவைப்படும் மாதமாக இருக்குது. டிசம்பர் தொழில் லாபம் அதிகரிக்கும், உற்பத்தி பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காலம். விளைபொருட்களோட விலை உயர்வு வந்து வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் வந்து அப்பாவோட தொழிலில் அவங்க சேர்த்து செய்ய மாதிரி இருக்கும். தந்தைக்கு உதவி ஏற்படுத்தக்கூடியதும் தந்தையினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதும் நடக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தங்களால் முடிந்த அளவு அப்பா வந்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை மாதிரி வேலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மாற வேண்டி வரலாம், வாடகைக்கு இருக்கிறவங்க வீடு மாற வேண்டி வரலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து மருத்துவ செலவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த மாதத்தில். ஜனவரி கண் ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா கண்ணாடி மாற்ற வேண்டியது, கண்ணாடி உடையும் அப்படின்னு இருக்குது, கண்ணாடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதாவது இந்த மாதத்தில் உடல் உஷ்ண பாதிப்பு அதிகமாகி அம்மை நோய் ஏற்படக்கூடியது, இல்லை குழந்தைகளுக்கு அம்மை நோய் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்படும். ஆணாக இருந்தால் பெண் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஆண் ஒருவரால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டு. அதாவது உடன் பணிபுரியும் ஒருவரால் வீண் பணி சுமக்கக்கூடிய மாதமாக அமையும். கொஞ்சம் பேச்சுக்களை குறைத்து கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடைசி நேரத்தில் தான் பூர்த்தி செய்ய முடியும். இந்த மாதத்தோட அதாவது கடைசியில் கொஞ்சம் வாகனத்தில் கவனமுடன், அதாவது நெடுந்தூர பயணமாக இருந்தால் அதை தவிர்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி அரசியலில் இருப்பவங்களுக்கும் தொழில் புரியவர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக இந்த மாதம் அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பிப்ரவரி பகை வீட்டில் சூரியன் இருக்கார். சனியோட பார்வை வந்து சூரியன் மேலே வரப்படுது. அப்போது அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும், இல்லை அரசாங்கத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படி இல்லாத சிலருக்கு வந்து அப்பா மகனுக்குள்ளே பிரச்சனை உண்டுவாகும். மகன் நம்ம பேச்சை கேட்கலன்னு அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். மகன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா நம்ம சொல்ல அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மகனுக்கு ஏற்படும். ஸோ தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும். சிலர் வந்து அப்பா வந்து என்னோட தொழிலை இதை பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மகனுக்கு அந்த வேலை பிடிக்காது, தொழில் பிடிக்காது, முடியாதுன்னு பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். 7ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது வரை உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்குள் எரிச்சல் ஏற்படுத்துறது, வெளியே உள்ள கோபத்தை அவங்க மேலே காட்டுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது, இல்லை அவங்க செய்யாமல் இருக்கும்போது உங்களுடைய கோபத்தை எதிர்பார்த்தக்கூடிய மாதம் வெளிப்படுத்துவீங்க. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பொறுமையை வந்து இந்த மாதத்தில் அதிகம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்களுடைய வருகை உங்கள் வீட்டுக்கு வர்றது அடிக்கடி உங்களுக்கு வந்து எரிச்சலை தரக்கூடிய மாதமாக அமையும். உங்களை பற்றி தேவையில்லாத விஷயத்தை பேசி உங்களுடைய மதிப்புகள் குறைப்பாங்க. இல்லை மனைவியோட உறவினர்கள் இது சம்மந்தமாக இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டுமே நீங்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறது, இல்லை உறவினர்களோட வீட்டுக்கு செல்வது
இந்த மாதத்தில் வந்து பார்த்துக்கங்க, கூடுதல் கவனம் தேவை. அது மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு, ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பது அதிகமான பணத்தேவை ஏற்படுத்தும், பண நெருக்கடி உண்டு பண்ணும், தொழிலில் வந்து முதலீடு வந்து அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் பண நெருக்கடி வந்து நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாக்கிடும். அதனால் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களும் தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசி உங்களுடைய மதிப்பு குறையாமல் இருக்கிறதுக்கும் பண நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.